இப்போ நம்ம பார்க்க போகிறது இரத்த குழாய்கள், ரைட்டுங்களா? இரத்த குழாய்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இரத்த குழாய்களை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வகையா இதை வந்து பிரிக்கலாம். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமனி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சிரை, இன்னொன்று இரத்த தந்துக்கிகள் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்க்கலாம், ரைட்டுங்களா? இப்போ பாருங்க, தமனி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதயத்திலிருந்து ரத்தத்தை உடலின் பல பாகங்களும், ரைட்டுங்களா, உடம்புல இருக்கிற பல பார்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்து செல்லும், ரைட்டுங்களா, ரத்த குழாய்கள் தான் தமனி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, ஓகே. இதயத்திலிருந்து ரத்தத்தை உடலின் பல பாகங்களுக்கும் எடுத்து செல்வது எது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா கொஸ்டின் கேட்டேன்னா அதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா தமனி தான், ரைட்டுங்களா? அதிக அழுத்தத்தில் இதயத்திலிருந்து ரத்தம் செலுத்தப்படுவதால், புரியுதுங்களா? இப்போ இதயத்திலிருந்து ரத்தம் உடலுக்கு பல பாகங்களுக்கும் போனோம்னா அது என்ன பண்ணும், இதயம் பம்ப் பண்ணும். அப்படி பம்ப் பண்ணும்போது இந்த தமனில வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து அதிகமாகும். அதுதான் அதிக அழுத்தத்துல ரத்தத்தை எடுத்துன்னு போகுது. அப்படி எடுத்துன்னு போனா அந்த சுவர்லாம் வெடிக்காம இருக்கணும், ரைட்டா? ரத்த குழாயெல்லாம் வெடிக்க கூடாது. அதுக்கோசம் எப்படி இருக்கான், கெட்டியாக மீள்தன்மை உடையதாக, புரியுதுங்களா? ஸோ தமனி வந்து கெட்டியா இருக்கும், மீள்தன்மை உடையதா இருக்கும், ரைட்டா? எலாஸ்டிக்கா இருக்கும். எதனால? ப்ரெஷர் அதிகமா இருக்கிறதுனால, ரைட்டுங்களா? அது பாருங்க, அப்படி இருக்கும். இப்போ சிரைகள் எடுத்தோம். சிரைகள் வந்து பாத்தீங்கன்னா உடலில் பல பாகங்கள் இருந்து, இதுதான் கான்செப்ட். எல்லா பல பார்ட்ல இருந்து இதற்கு கெட்டியான சுவர் வந்து தேவையில்லை. அதுக்கு எதனால, என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ப்ரெஷர், அதாவது ரத்த அழுத்தம்னு சொல்றாங்க இல்லையா, ப்ரெஷர், அந்த ப்ரெஷர் வந்து பாத்தீங்கன்னா செலுத்தப்படுவதில்லை. அப்படின்னா கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்போ தமனில வந்து ப்ரெஷர் அதிகமா இருக்கிறதுனால தான் அந்த ரத்த குழாய்கள் வந்து தடிமனாகவும் எலாஸ்டிக்காவும் இருக்கு, ரைட்டுங்களா? இதே சிரை எடுத்துக்கிட்டோம்னா அங்க ப்ரெஷர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு திக்னஸ் அதிகமான ரத்த குழாய்கள் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க, இவைகளில் வால்வுகள் ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்டான பாயிண்ட்டுங்க காணப்படுகிறது, ரைட்டுங்களா? வால்வுகள் எந்த குழாயில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன், அது சிரை தான், ரைட்டா? இப்ப இப்படி கூட ஞாபகம் வச்சுங்க, நீ வாலாட்டம் போட்டனா நீ சிறைக்கு போயிடுவ. இப்போ வால்வுகள் சிரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீ மாதிரி கூட இது நம்ம செட் பண்ணிக்கலாம் மைண்ட்ல. ஸோ இந்த வால்வோட வேலை என்ன அப்படின்னு சொன்னா ஒரே திசையில், ஒரே டைரக்ஷனில் மட்டும் ரத்தத்தை பாயும்படி செய்யும். இம்பார்ட்டன்ட் கோர் கான்செப்ட். வால்வுகளுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி டைரக்ஷன் வந்து ஒரே டைரக்ஷன்ல மட்டும் தான் ரத்தத்தை வந்து பாய்ச்சோம். தமனிகள் உறுப்பு அல்லது திசுக்களை அடைந்தவுடன், ரைட்டுங்களா, தமனி வந்து உறுப்புக்கு போது திசுக்களை வந்து அடையுது. அப்படி அடைந்தவுடன் மேலும் சிறு சிறு குழாய்களாக பிரிஞ்சு எல்லா செல்களுக்கும் ரத்தத்தை அளிக்கிறது, ரைட்டுங்களா? தமனி வந்து பாத்தீங்கன்னா தமனி வந்து ரத்தத்தை கொண்டு போய் எல்லா உறுப்புக்கும் சேர்க்குது. அப்படி சேர்க்கும் போது அது சின்ன சின்ன குழாய்களா பிரியுதுன்னு சொல்லி சொல்றான். அது எந்த சைஸுக்கு அளவு பிரியும் அப்படின்னா ஒரு செல் அடுக்கு பருமனுடைய சுவர்களை உடைய சிறிய ரத்த குழாய்கள் தந்துக்கிகள் எனப்படும், ரைட்லா? ஸோ அதனுடைய திக்னஸ் எவ்வளவு இருக்குன்னா ஒரு ஆட்டம், சாரி, ஒரு செல்லுடைய சைஸ் என்னவோ அதே சைஸ்ல தான் இருக்குமா, ரைட்டுங்களா? அதுக்கு பேரு தான் தந்துக்கிகள், கேப்பலரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரத்தம் மற்றும் சுற்றுப்புற செல்களுக்கு இடையே, ரைட்டுங்களா, ரத்தத்துக்கும் சுற்றுப்புற செல்களுக்கும் இடையே பொருட்களை பரிமாற்றம் இந்த மெல்லிய சுவரின் வழியாக நடைபெறும், ரைட்டுங்களா? டைரக்ட் கொஸ்டின் இதெல்லாம். ரத்தத்துக்கும் சுற்றுப்புற செல்களுக்கும் இடையே எதன் வழியாக பொருட்கள் மற்றும் பரிமாற்றம் வந்து பார்த்தா நடைபெறும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா தந்துக்கிகள், அதாவது கேப்பலரிஸ் வழியாக தான் நடைபெறும், ரைட்டுங்களா? இந்த மெல்லிய சுவரின் வழியாக நடைபெறும் தந்துக்கிகள் தந்துக்கிகள்லாம் ஒன்றாக சேர்ந்து சிரைகளாக மாறி உறுப்பு அல்லது திசுக்களிலிருந்து ரத்தத்தை எடுத்து செல்லும் அப்படின்றாங்க. மீண்டும் இதயத்தை வந்து எடுத்து செல்லும், ரைட்டுங்களா? ஸோ தந்துக்கிகள் ஒன்றாக சேர்ந்து என்னவா மாறுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சிரைகளாக மாறுது அப்படின்றது தான் ஆன்சரா இருக்கும். பிளாட்டிலெட்ஸ், ரைட்டுங்களா, அது எப்படி பராமரிக்கிறது உடலை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். உடல்ல ரத்த குழாயில் கசிவு ஏற்பட்டால், ரைட்டுங்களா, இன்கேஸ் நமக்கு அடிபட்டுடுச்சு, ரத்தம் வந்து ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அந்த சுச்சுவேஷனை நினைச்சு பாருங்களேன், என்ன ஆகும், ரத்த இழப்பு வந்து ஏற்படும், ரைட்டுங்களா? அந்த ரத்த இழப்பு ரத்த குழாயில ப்ரெஷரை வந்து கம்மி பண்ணும், சரிங்களா? இங்க பாருங்க, ரத்த குழாயில் குறைக்கப்பட வேண்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ப்ரெஷர் ரத்த இழப்பை ஏற்படுத்தும். அது வந்து ரத்தம் செல்லும் மண்டலத்தின் செயலை குறைத்துவிடும். ஸோ ப்ரெஷர் கம்மியாகி நம்ம இதயம் பம்ப் பண்ணா கூட கரெக்டாக அந்த செல்லுக்கு போய் ரத்தம் வந்து சேராது. இதை தடுப்பதற்கு தான் பிளாட்டிலெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
தமிழ்ல இதுக்கு இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா குருதி வட்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாமா, இவனை மென்ஷன் பண்ணியிருக்கான். ரைட்டுங்களா? இது உடலை சுற்றி கொண்டு காயம் ஏற்பட்ட இடத்தில் உறைதலை ஏற்படுத்தி, இதாங்க பாயிண்ட், இதுதான் டைரக்டா கேட்பான். காயம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த இடத்த வந்து ஃப்ரீஸ் பண்ணும், ரத்தம் வந்து மேலும் லீக் ஆகாம ஃப்ரீஸ் பண்ணும். அதுதான் வந்து இந்த ரத்த தட்டுக்கள் பிளேட்லெட்ஸுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ரத்தம் கசிவதை தடுக்கும். நிணநீர் பார்க்குறோம், அதை லிம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. கடத்துதலில் மற்றொரு வகை திரவம். இது மற்றொரு வகை திரவம் அப்படின்னு எதை சொல்றாங்க? லிம்ப்ன்ற நிணநீர் எதை சொல்றாங்க? நிணநீர் அல்லது திசு திரவம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் இருக்கு. ரைட்டுங்களா? நிணநீருக்கு லிம்புக்கு 2 பேர் இருக்கு. ஒண்ணு நிணநீர் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா திசு திரவம் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? தந்துக்கிகளின் சுவர்களில் காணப்படும் சிறு துளைகள் வழியாக சிறிதளவு பிளாஸ்மா, புரோட்டீன், இரத்த அணுக்கள் வெளியேறி நிணநீராக மாறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நிணநீராக மாறுவது எது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா கொஸ்டின் கேட்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பி, சின்னு 3 வைக்கலாம், ஆல் ஆஃப் தி அபவ் 4ஆவதும் வைக்கலாம். ரைட்டுங்களா? பிளாஸ்மா 1, புரோட்டீன் 2, ரத்த அணுக்கள் 3, இது 3 தான் நிணநீராக மாறுகிறது. ஆல் ஆஃப் தி அபவ் தான் ஆன்சரா இருக்கும். ரைட்டுங்களா? இதனுடைய பண்புகள் எப்படி இருக்குன்னா நிறமற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ரத்தம் சிவப்பா இருக்கும், பட் நிணநீர் இந்த லிம்ப் வந்து பாத்தீங்கன்னா கலர்லெஸ்ஸா இருக்கும். ரைட்டுங்களா? சிறிதளவு புரோட்டீன் உடையது, அவனே மென்ஷன் பண்ணியிருக்கான், சிறிதளவு தான் இதுல புரோட்டீன் இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்டேட்மெண்ட்ல டைரக்டா கேட்பான், அதிக அளவு இதில் புரோட்டீன் உள்ளது, குறைந்த அளவு புரோட்டீன் உள்ளது, மிக குறைந்த அளவு புரோட்டீன் உள்ளது, ரொம்ப சிறிய அளவு புரோட்டீன் தான் இதுல வருது. ரைட்டா? நிணநீர் வந்து பாத்தீங்கன்னா தந்துக்கிகள் வழியாக பாய்ந்து செல்லும். ரைட்டுங்களா? நிணநீர் எதன் வழியாக பாய்ந்து செல்லும் அப்படின்னு கேட்டேன்னா தந்துக்கிகள். ரைட்டுங்களா? அப்படின்னு நீங்க டைரக்டா சொல்லலாம். இதெல்லாம் ஒன்று சேர்ந்து நிணநீர் குழாய்களாகி பெரிய சிரைகளில் திறக்கும். நிணநீர் வந்து பாத்தீங்கன்னா தந்துக்கில இருந்து வருது, அதெல்லாம் ஒன்னா சேர்ந்து எங்க திறக்கும்? சிரைகள் திறக்கும். ரைட்டுங்களா? நிணநீர் ஜீரணிக்கப்பட்டு உட்கவரப்பட்ட கொழுப்பை இறப்பையிலிருந்து எடுத்து செல்லும். ரைட்டா? இது ஆல்ரெடி இந்த கொஸ்டின் கேட்டாங்க. இப்ப நம்ம இறப்பையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடு, ரைட்டா, கொழுப்பு இருக்கு இல்லையா, அதை டைஜஷன் பண்ணி எடுத்துன்னு போறது எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிணநீர் தான். ரைட்டுங்களா? இறப்பையிலிருந்து எடுத்து சொல்லும். மற்றொரு செல் இடைவெளியில் உள்ள, ரைட்டா, செல் 2 செல் இருக்குன்னா இதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குமா? கொழுப்பு இருக்குமா. அந்த கொழுப்பை திரும்பவும் ரத்தத்தில் சேர்க்கும். ரைட்டுங்களா? செல் இடைவெளிகளில் உள்ள கொழுப்பை திரும்பவும் ரத்தத்தில் சேர்ப்பது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது நிணநீர் இன்னும் லிம்ப். Indus classes.